ஒரு நரி கால்ல அடிபட்டு ரொம்ப வேதனையோட 2 காலும் அதுக்கு செயல்படல. அது 2 காலால மட்டும் இழுத்து இழுத்து நடந்துகிட்டே போயிருக்கு. ரொம்ப வேதனையோட உட்கார்ந்திருக்கு. அதுக்கு உணவு இல்ல. இவரு அத பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த நரி எப்படி சாப்பிடும்? பாவம் இதுக்கு கால் சரியா வேலை செய்யலையே! அடிபட்டு இருக்கு போல இருக்கே! இது எப்படி சாப்பிடும்னு அவரு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தூரத்துல ஒரு சிங்கம் வந்து ஒரு மான அடிச்சு இழுத்துட்டு வருது. இவரு சிங்கத்த பார்த்தோனே மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டாரு. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பயம் இருக்கும் இல்லையா? மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டாரு. அப்படி இவரு உட்கார்ந்திருக்கும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணுது, அந்த மான அடிச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு மீதிய போட்டுட்டு போயிடுது. ஏன்னா சிங்கத்தோட இயல்பே அதான். மிருகங்களோட இயல்பே அதான். பசி எடுக்கும்போது மட்டும் தான் சாப்பிடும். அந்த தன்னோட தேவை தன்னோட வயிற்றுக்கான தேவை தீர்ந்துருச்சுன்னா, அடுத்த நிமிஷம் அந்த உணவ திரும்பி கூட பார்க்காதுங்க. பசிக்காக மட்டும் தான் எல்லா விலங்குகளும் வேட்டையாடும். மனிதர்கள் மட்டும் தான் தனக்கு தேவை, தேவை, தேவைன்னு நாம சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனா மிருகங்கள் அப்படி கிடையாது. எது தேவையோ அந்த நேரத்துக்கு அந்த தன்னோட பசிக்கு தேவைக்காக மட்டுமே வேட்டையாடக்கூடியது. அது மாரி வேட்டையாடி இத எடுத்துட்டு வந்து அந்த தேவையான அளவு சாப்பிட்டுட்டு இது போயிடுது. போன அடுத்த நிமிஷம் நரி வந்து நவுந்துகிட்டே வந்து கஷ்டப்பட்டு வந்து அந்த மீதி இருக்கிற உணவ சாப்பிடுது. இத பார்க்கிற வேடனுக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது. என்ன அப்டின்னா, இறைவன் இதுக்கும் படி அளந்துட்டாரே! இந்த அடிபட்டு உட்கார்ந்திருக்கிற இந்த நரிக்கு உணவா குடுத்து படி அளந்துட்டாரே! அப்ப நம்ம ஏன் உழைக்கணும்? நாமளும் உணவுக்காக போய் நம்ம வந்து இனிமே தேடிட்டு இந்த மாரி விறகு வெட்டி கஷ்டப்படக்கூடாது. நமக்கும் இறைவன் படி அளப்பான். அப்டின்னு சொல்லிட்டு இவரு போய் ஒரு கோயில்ல உட்கார்ந்துடுறாரு. கோயில்ல போய் உட்கார்ந்து ஒரு நாள் முழுக்க போகுது. உணவு வரல. யாரும் தேடி வந்து இவர குடுக்கல. சரி இன்னைக்கு இறைவன் நம்மள சோதிக்கிறார். நாளைக்கு குடுப்பார் அப்படின்னு மறுநாளும் விடிஞ்சு எழுந்திரிச்சும் அதே மாரி உட்கார்ந்துருக்காரு. ஒரு இரவு ஃபுல்லா பட்னியா இருந்து திரும்பி. திரும்பி காலையில மாலை பொழுதும் வந்துருது. உணவு வரல. உடனே இறைவன்ட்ட இவரு வந்து அழுறாரு. அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாரு. தூங்குன உடனே கனவுல இறைவன் வரார். இறைவன் வந்து முட்டாளே, மதி இழந்த முட்டாளே அப்படின்னு திட்டுறாரு. ஏன் அப்படின்னா, ஏன் இறைவா என்ன திட்டுறீங்க அப்படின்னு இவரு கேட்கிறாரு. அதுக்கு இறைவன் சொல்றாரு, கால் முடியாத ஒரு மா நரிக்கு உணவு இட்டத வந்து நீ பாத்தில்ல. அப்போ நரிக்கு உணவு கொடுத்த எனக்கு உனக்கு கொடுக்க முடியலன்னு சொல்றியே. அந்த நரிக்கு அந்த சிங்கம் உணவிட்டத ஏன் நீ பார்க்கல? முடியாத நரி வந்து முடியாத நரிக்குன்னு நினைக்காம சிங்கம் வந்து அது தான் சாப்பிட்டத போக மீதிய வந்து நரிக்கு கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி நீ உழைச்சு 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்காம நீ சும்மா உட்கார்ந்து இருந்து சாப்பிடணும்னு நீ நினைக்கிறியே அப்படின்னு இறைவன் கேட்டாராம். இவர் தூக்கத்துல முழிச்சு அப்பதான் இவருக்கு சுய நினைவே வந்திருக்கு. தன்னுடைய அகத்தை நினைச்சு இவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதோட